ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். கைஸ், நம்ம வண்டி வந்து இதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதாவது இந்த ஃபேரிங்கில் வர ஸ்டிக்கரு, சீட் கவுலில் வர ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. அது எல்லாமே பிச்சு நம்ம வந்து வண்டி வந்து ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட்டோம். இப்போ எந்த இடத்துலையும் வண்டியில் வந்து ப்ளூ கலரே இருக்காது, ஸ்டிக்கரிங் எல்லாமே. இப்போ வந்து வண்டி வந்து ஃபுல் பிளாக்கில் இருக்கிறதால இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து இந்த நடுவில் எரியறது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு ஃபேரிங் இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எரியிற மாதிரி போட்டுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் லைட்டும் ஒயிட்டு தான். எனக்கு வேறு எந்த கலர் பார்க்கிங் லைட்டும் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. ஃபேரிங் இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ப்ளூ கலர் எரியிற மாதிரி தான் போட்டிருந்தேன். இப்போ ஒயிட் கலரு. அதே மாதிரி இந்த சைடும். இதை வந்து பார்க்கிங் லைட்டு வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சில் வர இந்த பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணும்போது அது ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்விட்சு கண்ட்ரோல் ஸ்விட்சில் வர ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஸ்விட்ச் போடும்போது இந்த நடுவில் இந்த லைட் வந்து எரியும். இப்போ வந்து நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து பிளாக்கு, வீலில் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் கூட ஒயிட் கலர் தான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் வீல்லையும் ஒயிட்டு, பேக் வீல்லையும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டிக்கர் தான் பண்ணியிருப்பேன். சீட் கவுல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் 220Fன்னு வருது கூட ஒயிட்டில் தான் இருக்கும். வேறு எந்த ஒரு கலர்லேயும் வந்து நம்ம வண்டி வந்து இருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா ஃபேரிங் இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் போட்டாச்சு. பார்க்கிங் லைட்டும் ஒயிட்டு. இது கீழே எரியிற லோ பீம் ஹை பீம் கூட ஒயிட்டு தான். பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீம் எல்லாமே வந்து ஒயிட் கலர் பல்பு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வண்டியில் வர கண்ட்ரோல் ஸ்விட்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் லைட்லலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியும் பாருங்கள். இந்த இடம் செல்ஃப் போடுற இடம், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் ஆரன் இது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் லைட் எரியிற மாதிரி தான் கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து நம்ம வண்டியில் இருக்குது. நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஸ்விட்சிலலாம் வந்து ப்ளூ லைட் எரியிற மாதிரி இருக்கா, எனக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்சில் வந்து ஒயிட் கலரில் லைட் எரியிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வேறு வண்டி வந்து நம்ம அந்த ஃபேரிங் இண்டிகேட்டர் ஒயிட்டில் போட்டோம். சரி, கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஒயிட் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒயிட் கலரில் வர கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து வாங்கியிருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சு. இது லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்விட்சிலலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் லைட் எரியும். இதில் எப்படி ப்ளூவில் எரியுதோ அந்த மாதிரி இது வந்து ஒயிட்டில் எரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்சர் 125 150 அதோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் இது. இதில் வந்து சாக்கெட்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி. இது பாருங்கள், இந்த லெஃப்ட் கண்ட்ரோல் ஸ்விட்ச் எடுத்துகிட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிட் பண்ண போகிறோம். எனக்கு ஒயிட் கலரில் எரியிற கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து போட்டுட்டேன்னா ஸ்விட்ச் கண்ட்ரோலும் ஒயிட் கலரில் எரியும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்சை கழட்டிட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் எரியிற கண்ட்ரோல் ஸ்விட்சும் வந்து மாற்ற போகிறோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிட் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் தான் லைட் எரியும். இப்போ இந்த 2 புது கண்ட்ரோல் ஸ்விட்சும் மாற்றிடுவோம். பழசு 2த்தையும் கழட்டிட்டு இந்த புதுசு 2த்தையும் மாட்டிட்டோன்னா நமக்கு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் லைட் எரியும். இந்த கண்ட்ரோல் ஸ்விட்சுக்கான சாக்கெட்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது பாருங்கள், 4 பின் சாக்கெட் 1, 2 பின் சாக்கெட் 1, 3 பின் சாக்கெட் 1. கண்ட்ரோல் ஸ்விட்சில் போகிற ஹெட்லைட்டு லோ பீம் ஹை பீம் வந்து கட் ஆகும், அதோட சாக்கெட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒயரிங் வந்து இது வந்து டேரெக்டாக அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுறது தான். இந்த 2 கண்ட்ரோல் ஸ்விட்சை கழட்டிட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வண்டியில் எல்லாமே ஒயிட் லைட் எரியிற மாதிரி இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் எரியும். இதுக்கு சாக்கெட்ஸும் அப்படியே டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் 2 கண்ட்ரோல் ஸ்விட்சுக்கும். இப்போ இந்த 2 கண்ட்ரோல் ஸ்விட்சையும் கழட்டிட்டு இந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்சை ஃபிட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். A few moments later. கைஸ், இப்போ ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்விட்சோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி இப்படி சைடாக இருக்கா, எனக்கு இந்த ஸ்விட்ச் டைப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்விட்சோட லுக்கு வந்து நல்லாயிருக்கு. பேஸிங்கு, லோ பீம் ஐ பீமு, இண்டிகேட்டரு, ஆரன் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு இந்த ஸ்விட்சோட டிசைன் கூட நல்லாயிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எல்லா ஒயரிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பழைய கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரிங்கெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த புது கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஒயரிங் கிட்டு எல்லாமே போட்டு ஒயர் லைன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரி இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிட் பண்ணிட்டோம். கீழ் ஸ்விட்ச் கொஞ்சம் நல்லா இது டைட்டாக இருக்கும். பாருங்கள்,
கில் ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் போட்டால் எரியிற மாதிரி இல்லை, நமக்கு நார்மலாக போட்டாலே எரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஆஃபு, செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணும்போது எல்லாமே ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போடும்போது ஒயிட் லைட் எரியும். ஒயிட் கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வந்து ப்ளூ கலர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ஒயிட்டு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் போடும்போது லோ பீம் எரியும். பார்த்திங்கன்னா லோ பீம் எரியுது. சைடில் வந்து ஃபேரிங் இண்டிகேட்டர் ஒயிட் கலர் தான். இப்போ இந்த ஸ்விட்சில் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள். இது ஹாரனு ஒர்க் ஆகுது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட் எல்லாம் வேலை செய்யுது. ரைட் இண்டிகேட்டரு. இண்டிகேட்டரும் இப்போ எல்லாமே வேலை செய்யுது. ஹை பீம் வந்து இப்போ நம்ம ஹெட்லைட் போட்டுட்டு ஹை பீம் போட்டால் ஹை பீம் ஒர்க் ஆகுதா. இது லோ பீம். இப்போ இந்த டைப் ஸ்விட்சில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பாசிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து வண்டி வந்து லோ பீமில் இருக்குது. இப்போ நான் பாசிங் வந்து இந்த ஸ்விட்சை வந்து 2 டைப்பில் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது லைட்டாக அழுத்தினா ஹை பீமோ லோ பீமோ ஒர்க் ஆகுதா. இப்போ இதே ஸ்விட்சை இன்னும் கொஞ்சம் அழுத்தினா ஹை பீம் மட்டும் ஒர்க் ஆகும், லோ பீம் கட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்விட்சை வந்து லேசாக விட்டேன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகுதா. இந்த ஸ்விட்ச் வந்து லேசாக அழுத்தினா ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இன்னும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஹை பீம் மட்டும் எரியும். அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது இந்த ஸ்விட்சு. இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. கில் ஸ்விட்சு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சு, ஹாரனு, இண்டிகேட்டர், லோ பீம் ஹை பீம் பாசிங் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த டைப் ஸ்விட்ச் தான் வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை, அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம். நைட்டில் வந்து இதோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவினிங் டைமில் இந்த ஒயிட் லைட் வந்து நல்லா சூப்பராக எரியுதா. இதுவே நைட்டில் வந்து இதோட லைட்டு வந்து சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் வந்து நல்லா தான் இருந்துச்சு, அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சு. சரி, அதனால் ஒயிட் கலர் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் இப்போ நம்ம ஒயிட் கலர் போட்டுட்டோம். இதோட ஒயரிங் வீடியோலாம் நிறைய நம்ம சேனலில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இதோட ஒயரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட்டில் இதோட ஸ்விட்ச் லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரைட் சைடு கில் ஸ்விட்சோடது. நைட்லேயே வந்து இந்த ஒயிட் கலர் லைட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ப்ளூ கலரை விட ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்.